ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இப்போது சமையலுக்காக தினம் வந்து யூஸ் பண்ணுற இந்த குக்கர் வந்து யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இனிமேல் ஒரு சில வேலைகளும் இதில் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சோறு வந்து நம்ம வடித்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கரில் வந்து செய்கிற சோறு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம குக்கர் யூஸ் பண்ணி சோறு வந்து எப்படி நம்ம வடித்து சாப்பிட்றது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நான் வந்து ஊற வச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கர் எடுத்துருந்தோம் இல்லையா? குக்கரில் அடியில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அது அளவு தண்ணியெல்லாம் கிடையாது. தண்ணி வந்து சும்மா நம்ம அந்த கிண்ணம் வந்து வெறும் கிண்ணமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் கணக்கு நம்ம வந்து தண்ணி வைப்போம் இல்லையா குக்கரில். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 டம்ளர் கிட்ட நான் வந்து வச்சுருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வடிக்க போகிறோம், முன்னாடியே சொன்னேன் இல்லையா? சாப்பாடு வந்து நம்ம குக்கரில் வடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் 1 டம்ளருக்கு 2 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி வந்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு சின்ன மூடி போட்டு மூடி 2 விசில் இல்லை 3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, குக்கர் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அதே சமயத்தில் தண்ணியும் வந்து அதாவது அந்த கஞ்சி தண்ணியும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போது சாதம் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கஞ்சி தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நார்மலாகவே நம்ம வந்து சாதம் நம்ம ஒரு பானையில் வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னும்போது அதுக்கு ஆகிற டைமை விட இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு நிமிஷத்தில் வந்து சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ நான் அந்த கஞ்சியை உங்களுக்கு வடித்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே குக்கர் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கான வேலையுமே வந்து முடிஞ்சிடும். ரொம்ப குயிக்காக நம்ம வந்து முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. குக்கர் சாப்பாடு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கஞ்சி வந்து நமக்கு அந்த சாதத்திலே இருக்கிறதுனால நம்ம வந்து அது சாப்பிடும்போது உடம்பு வந்து வெயிட் போடுறது, சுகர் பிரச்சனை இதெல்லாம் வந்து வரதுனால இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ரீசன். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வர அந்த மாதிரியான வாழைப்பழங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காயாக இருக்குது, இல்லை செங்காயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக இதை வந்து பழுக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து பழுக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி பீஸ் வந்து மொத்தமாக உள்ளே வைக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம குக்கருக்குள்ளே வச்சுட்டு குக்கரை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஓவர் நைட் அப்படியே விட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் பார்க்கும்போது இந்த பழம் வந்து நல்லா கனிஞ்சு போயிட்டு உங்களுக்கு நல்லா பழுத்து வந்திருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் டவல் வந்து மடித்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து பழம் சூப்பராக பழுத்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் வந்து எடுத்திருக்கேன். அடியில் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரைகள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடிகளுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இடிக்கிற கல் வந்து சேர்த்துருக்கேன். அந்த கல்லையும் வந்து சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வெயிட்டை வந்து தூக்கி பார்த்திங்க அப்படின்னா புசு புசுன்னு உங்களுக்கு விசில் வந்து அதாவது அந்த விசில் சவுண்டு வந்து வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து துணி அயர்ன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, ஒரு அவசரமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் அயர்ன் பண்ணி போட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து சொல்லிட்டு வர எல்லா டிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணி கொடுக்கும், ஒன்று வந்து மணி சேவ் பண்ணி கொடுக்கும், ஒன்று வந்து உங்களுக்கு கேஸுமே வந்து ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ட்ரெஸ் வந்து நான் அயர்ன் பண்ணிவிட்டேன். மேலே வந்து அயர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷால் வந்து எந்த அளவுக்கு சுருக்கமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் வந்து நான் அயர்ன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பண்ணும்போதே நமக்கு நல்லா பளிச்சுன்னு நல்லா நீட்டாக வந்து அயர்ன் ஆகும். சூடு வந்து அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கல் வந்து உள்ளே சேர்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கல் வந்து சேர்த்துருக்கிறதுனால அந்த சூடை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே தக்க வச்சுக்கும். நமக்கு சீக்கிரத்தில் வந்து அந்த சூடு வந்து ஆறிடாது. இந்த ஷாலோட பாருங்கள், இந்த பக்கம் எவ்வளோ சூப்பராக வந்து நீட்டாக அயர்ன் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் வந்து அப்படியே சுருக்கம் அப்படியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப அழுக்கா இருக்கிற இது வந்து எங்களோட கார் கண்ணாடி துடைக்கிற ஒரு சின்ன கிளாத்து. ஸோ இத வந்து எப்படி ஈஸியா நம்ம வந்து இத வந்து நம்ம நார்மலா கையில வந்து சோப்பு போட்டு துவைச்சாலோ, இல்லன்னா நம்ம வந்து பவுடர் போட்டு ஊற வச்சு துவைச்சோம் அப்படின்னாலுமே, இதில வந்து அழுக்கு சரியா போகாது. ஏன் அப்படின்னா, நெறைய அழுக்கு அதில வந்து சேர்ந்து போயிருக்கு. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணாத ஒரு பழைய குக்கர் தான் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ற குக்கர் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற குக்கர் வந்து எடுக்காதீங்க. நான் இது வந்து யூஸ் பண்ணாம சும்மா மேல தூக்கி வச்சிருந்த குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற லிக்விடு அப்படி இல்லன்னா பவுடர் அந்த மாரி வந்து யூஸ் பண்ணி நல்லா கரைச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அந்த டவல் வந்து உள்ள போட்டுட்டு, அப்படியே நான் வந்து ஸ்டவ்வுல வச்சு ஒரு விசில் வரைக்கும் தான் நான் வந்து விட்டேன். இப்போ நம்ம அந்த ஏர் ஃபுல்லாவே வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா, அந்த குக்கர வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டவல்ல இருந்த அழுக்கு எல்லாமே வந்து நமக்கு சூப்பரா விட்டு வந்திருக்கு. அதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன். நம்ம வந்து யூஸ் பண்ணாத ஏதாச்சும் பழைய குக்கர் அந்த மாதிரி தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இது வந்து நான் கார் கண்ணாடி துடைக்கிறதுக்கான துணி தான். ஸோ நீங்க வந்து நார்மலா அந்த கிச்சன்ல வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா டவல், அதெல்லாம் கூட நெறைய எண்ணெய் கறைகள்லாம் பிடிச்சு அழுக்கு அதிகமா இருந்ததுன்னா, நீங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணி துவைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுபிசுக்கு வாடையும் வந்து வராது. சூப்பரா கிளீன் ஆகும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். சப்பாத்திக்கு பெசையிற மாவு வந்து மீதமாயிடுச்சு அப்படின்னும்போது, நம்ம ஃப்ரிட்ஜில வந்து எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில இருந்து எடுக்கிற மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சட்டுன்னு நம்மளால வந்து சப்பாத்தி போடவே முடியாது. ரொம்ப ஹார்டா இருக்கும். மாவு வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா கல்லு மாரி இருக்கு பாருங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதில வந்து நம்ம சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா, உடனே நம்ம வந்து இதுக்கு ரெஸ்ட் குடுக்காம உடனே சப்பாத்தி போட்டோம் அப்படின்னாலுமே ரொம்பவே ஹார்டா இருக்கும். இது வந்து சீக்கிரமா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ஒரு 3, 4 உருண்டை நான் பிடிச்சு எடுத்திருக்கேன். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி வச்சுக்கிட்டு அடுப்புல வந்து வச்சுக்கோங்க. கொதிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்த உள்ள போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு பிளேட்ல அந்த நம்ம எடுத்த மாவு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு, ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறதுனால, நம்ம இந்த மாதிரி வெயிட் போட்டுட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணியோட சூட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாவோட அந்த ஹார்ட்னஸ் எல்லாமே வந்து போயிட்டு, நமக்கு வந்து டக்குனு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வந்துரும். அதுக்கப்புறம் நார்மலா நம்ம வந்து இது சப்பாத்தி போடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து குக்கர்ல சாம்பார் வைப்போம் இல்லையா? இப்போ சாம்பார் வைக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம சாம்பாருக்கு பருப்பு, காயெல்லாம் வந்து வேக வைக்கும்போதே, இந்த மாதிரி இப்போ நீங்க சைட் டிஷ்‌ஷுக்காக முட்டை தொக்கு, இல்ல முட்டை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போறீங்க அப்படின்னா, அதையும் வந்து கூடவே சேர்த்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஏர் டைட்டான கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சமா தண்ணி வந்து உள்ளுக்குள்ள சேர்த்துருக்கேன். அந்த 3 முட்டை நான் சேர்த்துருக்கேன். அந்த முட்டை வந்து மூழ்குற அளவுக்கு உள்ளுக்குள்ள தண்ணி சேர்த்து நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டேன். லூஸா இருந்தது அப்படின்னா, அத யூஸ் பண்ணாதீங்க. நல்லா டைட்டா இருக்கிற மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 விசில், 3 விசில் மட்டும் நம்ம வந்து விட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கண்டெய்னரோட மூடி நம்ம தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ அது வந்து நல்லா டைட்டா இருக்கிறதுனால கலண்டு வந்து வராது. சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு எல்லாமே வந்து சூப்பரா வெந்து வந்துருச்சு. அதே சமயத்தில இந்த முட்டையுமே வந்து நமக்கு சூப்பரா வெந்து வந்துருச்சு. ஒரே டைம்ல 2 வேலையும் நம்ம வந்து முடிச்சுட்டோம். நல்ல டேஸ்டியான ஒரு உளுந்த புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வந்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு, 1 டம்ளர் பச்சரிசி வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு, அத வந்து ஆற வச்சு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல பொடியா வந்து அரைச்சு அதாவது நல்ல நைஸா பொடியா அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்து நடுவுல வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா போட வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டதுக்கு அப்புறமா இத வந்து ஃபுல்லா சுத்தம் பண்ணி, கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து புட்டுக்கு மாவு வந்து அரைச்சு ரெடியா இருக்கு இல்லையா? மாவு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கொரகொரப்பா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமா சுடு தண்ணி வந்து அதாவது கை பொறுக்கிற சூடுல இருக்கிற சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புட்டு மாவோட பதத்துக்கு வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாதி அளவுக்கு தேங்காய நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே வந்து நாட்டு சர்க்கரை தான் வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால, இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கொட்டாங்குச்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 1 லேயர் தேங்காய், 1 லேயர் மாவு, 1 லேயர் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, 1 லேயர் மாவு, 1 லேயர் தேங்காய். இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு குக்கர்ல வந்து தண்ணி வந்து ஆல்ரெடி அடுப்புல வச்சுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் வந்து போடல. வெயிட் போடுற இடத்துல அந்த ஓட்டை இருந்தது இல்லையா? தேங்காய் ஓடு நம்ம எடுத்திருந்தோம்ல, அத இப்படி வந்து வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, 5 நிமிஷத்துல
பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டு சர்க்கரைலாம் நல்லா உருகி உள்ளுக்குள்ள வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு புட்டும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ சிக்கனோ மட்டனோ மீனோ வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா உடனே நம்மளால் சமைக்க முடியாது. இது எப்படி உடனே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே வைக்கிறோம் ரெஸ்ட்டில் விடுறோம் அப்படின்னா அது வந்து அந்த ஐஸ் எல்லாம் உருகிட்டு வரதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் தண்ணி வந்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து மீன் இருக்கிற கிண்ணத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியோட சூட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் கட்டி எல்லாமே சூப்பராக மெல்ட் ஆகிட்டு நம்ம மீன் வந்து எடுக்கும்போது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கும். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டைம் சேவிங் டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சேனலில் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.